நல்ல பண்டிகை காலமா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அல்லேலூயா. வீட்டுக்காரர் நல்லதா எடுத்து கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, ஆளே ஒரு டிசைனா போயிட்டு இருக்கிறாரு, ஒன்னும் சரியில்லையே அப்படிங்கிற ஒரு கவலை எப்போ வந்துருச்சு? டிசம்பர் 1ஆம் தேதியே நிறைய பேத்துக்கு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, சரியா தான் அவர் பேசுறாரு, சரியா சொல்றாரு. அதுக்காக கவலைப்படாத. எதுக்காக கவலைப்படாத? முதல்ல சாப்பாட்டுக்காக எதை உண்போம் என்று சொல்லி கவலைப்பட. அடுத்து சொல்றாரு, ஜீவனுக்காக என்னத்தை உடுப்போம் என்று. அடுத்து சொல்றாரு, என்று உங்கள் சரீரத்துக்காகவோ கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சாப்பாட்டு கவலை தான் அதிகமா இருக்குது. என்ன கவலை தான் இருக்குது? சாப்பாட்டு கவலை. அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது வஸ்திரத்தின் கவலை. என்ன கவலை? என் ஜீவனுக்காக என்னத்தை உடுத்துவோம் என்று சொல்லி அந்த கவலை இருக்குது. ஆனா ஆண்டவர் ரெண்டு இணைச்சு சொல்றாரு, கவலைப்படாத. என்ன படாத? சொல்லுங்க, என்ன படாத? ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கவலைப்படாதீர்கள். என்ன படாதீர்கள்? கவலை, நீ தேவ பிள்ளை, நான் உன்னை உருவாக்கினேன், இந்த பூமிக்கு உன்னை அனுப்பி இருக்கிறேன், இந்த பூமியில என்னுடைய சித்தத்தை என்னுடைய திட்டத்தை செய்யும்படியாக உன்னை நான் வேர் பிரிச்சிருக்கிறதுனால நீ எதுக்கும் கவலைப்படாத. உயிர் உள்ள சர்வ வல்லமையுள்ள தகப்ப உனக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரங்களில செய்ய நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். நல்ல கையை தட்டி ஏவன் அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.